தங்களுக்கு வரக்கூடிய சங்கடமும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இறைவனை நம்பினால் பனித்துளி போல ஓடும் என்று படித்திருக்கிறேன். பிறருடைய தொண்டை காலத்தால் உணர்ந்து தானே அங்கீகரிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் பெரியவர் என்பதற்கு இது எல்லாம் ஒரு சாட்சி. 68வது பீடாதிபதி ஜெகன் புகழும் ஜெகத்குரு இந்த மண்ணை மக்களை காப்பதற்காகவே தன்னை ஞான வேள்வியில் கரைத்து கொண்ட அந்த அற்புதமான காவி உடைக்குள் கற்பூர தீபமாய் தோன்றிய அந்த ஞானியினுடைய திருப்பாதத்தை சேவிக்கின்றேன். காஞ்சி மகாபெரிய சுவாமிகளுடைய அற்புதங்கள் அதிசயங்கள் வாழ்வியல் சிறப்புகளை அவ்வப்போது நாம் சிந்தித்து செவிமடிக்கின்றோம். இன்றைய தினம் மகோ உன்னதமான சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். உங்களுக்கு தெரியும், இந்த மண்ணுலகில் ஆதிசங்கரர் மரபிலே தோன்றிய மகாபெரிய சுவாமிகள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்று 100 ஆண்டு காலத்திற்கு குறைவில்லாமல் வாழ்ந்த அந்த மகான் சுமார் 80 ஆண்டு காலம் தேசாந்திரியாக பயணப்பட்டு நடந்தே இந்த மண்ணை அளந்தார். அவர் அடிக்கடி முகாமிடக்கூடிய ஊர்களில் ஒன்று கும்பகோணம், திருவிடைமருதூர் இது போன்ற பகுதிகளெல்லாம் அவருடைய இதயத்திற்கு இதமான இடங்கள். கும்பகோணம் காஞ்சி மடத்தில் மகான் முகாமிட்டிருக்கக்கூடிய ஒரு சமயம் வேதபாராயண நிகழ்வு நடக்கிறது. அதிலே ஒரு வேதம் சொல்லக்கூடிய விற்பனருடைய அந்த வேதம் சொல்லக்கூடிய முறையை உற்று கவனிக்கிறார் மகாபெரிய சுவாமிகள். அன்று பூர்த்தியான பிறகு எல்லாருக்கும் தீர்த்த பிரசாதம் அருளாசி வழங்கிய பிறகு அந்த வேதம் சொல்கின்ற ஒரு நபரை கூப்பிட்டு, நாளை நீ சீக்கிரம் வந்துவிடு என்றவுடன் அவருக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. நம்மை மட்டும் தனியாக பெரியவர் அழைத்து நாளைக்கு சீக்கிரம் வர சொல்லிவிட்டாரே என்று. மறுநாள் அவர் வருகின்றார். வேதத்தினுடைய சில நுணுக்கமான விஷயங்களை பேசிவிட்டு வேத பாராயணத்துக்கு அவரை அனுப்பி வைக்கின்றார். அவர் வேதம் சொல்கின்ற போது கொஞ்சம் மூச்சு திணறல் அவருக்கு வருகின்றது. அந்த திகையும் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட ஒரு சிறிய சிரமப்பட்டு அவர் வேதம் சொன்னார். இதை பார்த்து கொண்டே இருந்தார் பெரியவர். அன்று வேத பாராயணம் முடிந்தவுடன் மீண்டும் அழைத்தார். நாளையும் என்னை சீக்கிரம் வந்து தனிமையில் பாரு என்றவுடன் இவருக்கு அச்சம் வந்துவிட்டது. ஆகா, நாம் சொல்கின்ற போது ஒரு திகைப்பு, ஒரு மூச்சு முட்டுதல் வருகின்றதே, அப்போ நாம் சொல்கின்ற முறையில் ஒளிக்குறியீட்டில் ஏதோ ஒரு பிழை பெரியவர் கண்டுபிடித்து விட்டார் என்று மன வருத்தம் அவருக்கு. மறுநாள் மாலை வேளை வேத பாராயணம் தயாராகி கொண்டிருக்கிறது. இவர் முன்பே வந்து விட்டார். அதோ அந்த அறையில் போய் நீ தனியாக அமர்ந்து கொள் என்றவுடன் இவருக்கு வேர்த்து விறுவிறுத்து விட்டது. ஆகா, ஏதோ ஒரு தவறை கண்டுபிடித்து விட்டார். அதற்காகத்தான் நம்மை தனிமைப்படுத்துகின்றார். அவர் தனியே அமர்ந்த சில வினாடிகளில் ஒரு மருத்துவர் வந்தார். அவர் உடலை முழுமையாக பரிசோதனை செய்தார். அவருக்கு இதய அடைப்பு நோய். ஆனால் அதற்கு பைபாஸ் என்கின்ற அறுவை சிகிச்சை இல்லாமலே மாத்திரை மருந்தில் குணப்படுத்தினார். பிறகு 1 மாதம் சென்று காஞ்சிபுரத்திற்கு போகின்றார். பெரியவரை பார்க்கின்றார். கண்ணீர் மல்க அவர் சொன்னார், பெருநோயிலிருந்து என்னை காத்திருக்கின்றீர்கள். பொதுவாக வேதம் படிப்பவர்களுக்கு தெரியும், தங்களுக்கு வரக்கூடிய சங்கடமும் சிக்கல்களும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் இறைவனை நம்பினால் பனித்துளி போல ஓடும் என்று படித்திருக்கிறேன். கண்கூடாக பார்த்தேன். வேதத்தின் வித்தே, வேதத்தின் வித்தே, வேதத்தின் வித்தே என்று 3 முறை குரல் எடுத்து சொல்லி பெரியவர் திருவடியை சேவித்ததாக ஒரு வரலாறு பதியப்பட்டிருக்கிறது. பெரியவருடைய அணுக்கத் தொண்டர்களுக்கு அவர் செய்த அதிசய அற்புதங்கள் எண்ணிலடங்கா எழுத்திலடங்கா. ஸ்ரீகண்டன் என்கின்ற ஒரு பரம பக்தர் பெரியவர் மீது மிகுந்த பாசம் கொண்டவர். ஆனால் வீட்டில் பல வேலைகளை அவர் செய்வார். ஒரு பிரதோஷ கால வேளையிலே தன் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு வீட்டில் இருப்பவருக்கு ஒத்தாசையாக மாவரைத்து கொண்டிருக்கிறார். திடீரென்று பெரியவர் பிரதோஷ கால வேளைக்கு முன்பு ஆயத்த பணிகள் செய்து கொண்டிருந்த சிப்பந்திகளை பார்த்து, ஸ்ரீகண்டன் எங்கே என்று கேட்க, இன்று அவர் வரவில்லை. அப்படியா, யாராவது ஒருவர் வீட்டுக்கு போய் அவர் என்ன வேலை செய்தாலும் அப்படியே, இதுதான் ரொம்ப முக்கியமான வார்த்தை, என்ன வேலை செய்தாலும் அதை அப்படியே போட்டுவிட்டு பெரியவா உத்தரவு, அழைத்து வாருங்கள்.
ஸ்ரீகண்டன் மாவரைத்து கொண்டிருக்கிறார். இந்த செய்தி கேட்டவுடன் அப்படியே கையெழும்பி போட்டதை போட்டபடி விட்டதை விட்டபடி எல்லாத்தையும் விட்டுட்டு வேகமாக ஓடி வந்து பெரியவா திருவடியை நெடுஞ்சாங்கடியாக விழுகிறார். ஒன்றும் இல்லை, உன்னை சும்மா கூப்பிடணுன்னு தோணுது கூப்பிட்டேன். ஒன்றும் இல்லை, சும்மா உன்னை கூப்பிடணுன்னு போனது கூப்பிட்டேன். அவர் இரவு இல்லம் திரும்புகின்றார். வீட்டில் வாசலில் கூட்டம். ஸ்ரீகண்டன் எங்கே உட்கார்ந்திருந்து மாவரைத்தாரோ அங்கு பக்கத்தில் உள்ள தூணும் மேலே உள்ள சிவரும் ஒரு சேர கீழே இடிந்து விழுந்திருக்கிறது. அங்கு ஸ்ரீகண்டன் அப்பொழுது இருந்திருந்தால் கேள்விக்குறியாயிருப்பார். அந்த சம்பவத்தை ஆச்சரியக்குறியாக மாற்றியதுதான் மகா பெரியவருடைய சிறப்பு. ஆயிரம் செய்தி ஒன்றும் இல்லை. ஒரு ஆனதி பதிப்பகம் தெரியும். ஆன்மீக புத்தகங்களை எல்லாம் அச்சிட்டு தருகின்றவர்களுக்கு பாண்டிச்சேரி பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்குவதற்கு பயோடேட்டா கேட்டாங்க. இவர் எதுனாலும் பெரியவரை கேட்டு தான் செய்வார். போய் பெரியவரை திருவடியை சேவிச்சுட்டு பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியிலேருந்து கௌரவ பணிகளுக்கான டாக்டர் பட்டத்துக்கு என் பேரை பரிந்துரைச்சிருக்காங்களா, பயோடேட்டா கொடுக்கலாமா? அவர் சொன்ன வார்த்தை, ஏற்கனவே தான் சமய இலக்கிய பிரச்சார மணின்னு உனக்கு நம்ம பட்டம் தரமே, சமய இலக்கிய பிரச்சார மணின்னு பட்டம் தரமேன்னு சொல்லி அப்படியே படத்தை எடுத்து கொடுத்து ஒரு சால்வையை போட சொல்லி தான் கழுத்தில் போட்டிருந்த மாலையை கழட்டி அவருக்கு போட சொல்லிவிட்டு உத்தமம் உத்தமம் அப்படின்ட்டு உள்ளே போயிட்டாராம். அப்படின்னா என்ன? அமைச்ச பயோடேட்டாக்கு இன்னி வரைக்கும் விருது வந்து சேரல. அவர் இறைவனடி சேர்ந்துட்டார். பிறருடைய தொண்டை காலத்தால் உணர்ந்து தானே அங்கீகரிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் பெரியவர் என்பதற்கு இது எல்லாம் ஒரு சாட்சி. இப்படிப்பட்ட மகானை நினைப்பதும் கேட்பதும் ரசிப்பதும் ஆனந்தம். மீண்டும் நாளை சந்திப்போம்.